இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் சர்வவல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். அப்பா, ஆவியானவரே, நீர் எங்களோட கூட நீர் இடப்படுவீராக. எங்களை ஒரு விஷயம் ஒரு இரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த ஆராதனை வேளையில் எங்களோட கூட நீங்கள் வாங்க இசப்பா. இசப்பா, நீர் எங்களோட கூட நீர் இடப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரை நாம் வரவேற்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை முழுவதும் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியா, அவருடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வரும்படியா இப்பொழுதே வாரும் என்று சொல்லி, இங்கே வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்பொழுதே வாரும் என்று சொல்லி மத்தியிலே. இப்பொழுது எங்கள் மத்தியில் வாரும் ஆவியானவரே. இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாக இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதினமும் அவருடைய நமது ஜீவியத்தில். ஹல்லேலூயா. எஸ். நாம் ஆர்ப்பரிப்போம்.
கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். கருணை இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலை படுத்து கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றை அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுது என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுது என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தும் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தும் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தும் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தும் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை போட. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மக்களில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூழலை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார் என்கிறதான பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி
கெபியோ சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. சூழ்ச்சிகள் இயேசு என்னை நம்மோட கூட இருக்கும் பொழுது செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை வாசிக்கும் பொழுது அந்த மூன்றாவது வசனத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்த்தா 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேசாக்கு 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் தம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தானியேலை பற்றி நமக்கு எல்லாமே தெரிந்ததான ஒரு சரித்திரம். ஒரு பொற்சிலையை வணங்க சொல்கிறாரு. ஆனால் தானியேலாகிய அவர்கள் வாலிபர்கள் அது வணங்குவதில்லை. ஒரு உறுதியான ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த உறுதியாக தேவனை பற்றி கொண்டார்கள். அப்போ அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வருகிறது, அந்த எரிகிற அக்கினி சூளை. ஆனால் சிலையை வணங்காமல் இருக்கும் பொழுது 7 மடங்கு அந்த அக்கினி என்ன செய்கிறார்கள், எரிய விடுகிறார்கள். ஆனால் தூக்கி கொண்டு போனவர்களை செத்து விட்டார்கள். ஆனால் உள்ளே தூக்கி போட்ட 3 பேராக இருந்த நபர்கள் 4வது தேவ சாயலாக உலாவுகிறதை நேபுகாத்நேச்சார் கண்டு பிரமித்து திகைத்து, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பிரமித்து நின்றானாம். எப்படி நின்றானா? பிரமித்து நின்றான். அதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சூளை போல ஒரு வாழ்க்கை, அந்த எரிகிற அக்கினி சூளையில் போடுகிற அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வருமானால், தேவனுடைய சாயல் நம்மோட கூட வரும் பொழுது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விதமான கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் அவர் தூதர்களை கொண்டு நம்மை காப்பாற்றுவார். ஆவியினால யுத்தம் வெல்லுவேன், இயேசுவின் நாமம் அந்த ஆவியினால யுத்தம் வெல்லுவேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்கும் என்கிறதான அந்த அடியை உணர்ந்தவர்களாக பாடுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் என்கிறதான அந்த அடியை, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே
அவர் உங்களை ஒருவரை அவர் காண்பார். என்னை காண்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன்னோடு எந்த காரியம் வாய்க்கப்பால் இருக்கிறதோ அந்த காரியத்தை இயேசுவால் முடியும். கர்த்தர் இயேசு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடைசி வரை நடத்தி உற்சாகமா கரங்களை தட்டி. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். கரங்களை தட்டி. உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். உற்சாகமாய். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கரங்களை தட்டி உற்சாகமாய். காரியம் வைக்கும். என் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தராலே காரியம் வாய்க்கும். ஆமென். என் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வைக்கும். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, இயேசு உங்களை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, இயேசு என்னை ஆமென். சிங்கக்கேபி இயேசு உங்களை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு எங்களை தப்புவித்து காத்துக்கொள்கிற தேவன், இதுவரை எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே தகப்பனே. அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தர், எங்கள் மேசு ஒருவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும்
ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோட கூட நீர் இடைபடுவீராக. உடைய மகிமையுள்ள பிரஸ்தானம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் அப்பா. இந்த சபை முழுவதும் உடைய மகிமையின் கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி ஜூளையில் எங்களை தூக்கி போட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை ஆராதிப்போம் என்று ஆண்டவரே, தானியேலை கூட சேர்ந்த வாலிபர்கள் ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொண்டது போல இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மையை நாங்கள் பற்றிக்கொள்வோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிங்கக்கெபி போல ஒரு வாழ்க்கை, ஒரு கெபிலை தூக்கி போடுகிறதான ஒரு வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் வருமானால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவர், அவர் உங்களை காப்பாற்றுகிறவர், அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்வது போல நம்ம பரம பிதாவானவர் உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவர் உங்களுக்கு கொடுப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆசீர்வாதங்கள், பொருளாதாரத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அக்கினியா இறங்கிடுமே ஆண்டவரே. அப்பா, நான் இதெல்லாம் இழந்திருக்கிறேன். அபிஷேகம், ஒரு கொம்பின் அபிஷேகத்தின் ஆலயங்களை நிரப்புங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அக்கினியா இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, பெரும் ஜீவநதியாக பாய்ந்திடுமே என்று சொல்லி கரங்களை தட்டி உச்சமா. எஸ், ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஜீவநதி பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. நதியாக பாய்ந்திடுமே, அக்கினி, 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 எரிகிற அக்கினி, அப்பிக்கிறவர் இந்த நாளில் எரிகிற அக்கினி, அபிஷேக அக்கினி, தேவனை பலப்படுத்துகிற அக்கினி பாய்ந்திடுமே. எறும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, அதிகாரம் தருகிறார், உரைத்திடவே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையவே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கடத்திட அபிஷேகம் அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அளவில்லாத அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேக தைலத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஊற்றுமே மனக்கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே ஊற்றிடுமப்பா. இந்த நாளிலே இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபை, இழந்து போன அபிஷேகம் இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கணக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனக்கொண்டு உமக்காய் எழும்பிட அக்கினியா இறங்கிடுமே இப்பொழுதே அக்கினியாவாக இறங்கிடுமப்பா. வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியா அக்கினியாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவை பரலோகத்தின் நேராக நம்மளோட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே பெருமழையாக பொழிந்திடுமே. ஒரு கையளவு மேகம், எஸ் க்ளோரி, ஒரு கையளவு மேகம் எவ்வளவு பெரிய மழை கொண்டு வரும் என்பது நமக்கே ஒரு சந்தேகமாயிருக்கலாம். பெரிய காற்று வீசும், பெரிய கொந்தளிப்பு வரும். ஆனால் அந்த சிறிய மேகத்திலே பெருமழையை கொண்டு வந்த தெய்வம் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் இருக்கிறதப்பா. அந்த மேகத்தை போல, அந்த சிறு மேகத்தை போல எங்களுடைய கையில ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவையானது ஒன்று. அநேக தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்களுடைய சரீரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது, குறைக்கவும் முடியாது. மாரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய பாதத்திலே நீங்களும் ஆண்டவருடைய பாதத்திலே தனித்திருங்கள். உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது, என் தேவைகளை யார் பார்த்துக் கொள்வார் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நடக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, அதுக்கு செட்டைகளுக்கு இருக்கிற பலன் வரும் பொழுது அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கழுகு தன் சிறகுகளிலே பலனற்ற நிலையில் காணப்படும் பொழுது அதனால பறக்க முடியாது. ஆனால் புதிய சிறகுகள் முளைக்கும் பொழுது அதற்கு வருகிற பலன் வரும் பொழுது அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கழுகுக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு இருக்குமானால், பலன் இல்லை, எனக்கு தேவைகள் தேவைப்படுகிறது ஆண்டவரே, அந்த பலன் எல்லாம் தருகிறவர் இயேசு ஒருவரே. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் இயேசு ஒருவரே. அவர் உங்களை காண்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை நடத்துவார். தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து தான் நடத்துவார்.
மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாது. உங்களுக்கு இருதயம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஹல்லேலூயா. தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு. மகனே பயமே, இந்த கரங்களை தட்டி மகிழ்ந்து களி கூறுங்க. மகனே பயம் வேண்டாம், மன்னவனே உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனே உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயங்கள் வேண்டாம், மன்னவனே உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனே உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. அதுவே உனக்கு சேர்க்காடு. தப்பாமல் எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு, தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு. எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு, மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம். ஆராதனைக்குரியவர் இயேசு மன்னவர். பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் உங்கள் நடுவிலே, மன்னவன் இயேசு பெரிய காரியங்களை செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தேவையை நினைத்து புலம்பாதபடி, ஆண்டவரே தேவையானது ஒன்று என்று உம்முடைய சமூகத்திலே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் உள்ளம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவரே மன்னவன் இயேசு நீர் ஒருவரே என் நடுவில் எங்கள் குடும்பத்திலே நீர் இருங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்திடுவார். மன்னவன் இயேசு உங்கள் நடுவிலே சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில், மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். புதிய காரியத்தை செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கரங்களை தட்டுகிறதோடு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இப்பொழுது அது தோன்றும். உங்கள் கண்கள் காண்பதற்கு இப்பொழுது அது புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடைசியாக பரலோகத்தின் நேராக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் காரியங்களை வாய்க்க பண்ணாமல் இருக்கிறதோ எங்களுடைய காரியத்தை எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிப்போம். எங்களை நல்ல நேசரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் இம்மட்டும் நடத்தின தேவன், இனியும் நீர் நடத்த போதுமானவராக இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், நீர் எங்களை நடத்துகிறவராக இருப்பதற்காக நமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரின் மீதியான நேரத்தை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பவும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஏசாயா 60:4. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். இந்த 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையை வைத்து இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து வருகிறார். முதல் வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அந்த அனுபவம், விசுவாச கண்களோடு பார்க்கிற அனுபவம், அதில் வளரக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 2வது வாரத்திலே நமக்கு குருத்தோலை ஞாயிறு ஆராதனையாக இருந்தது. 3ஆம் வாரத்தில் ஈஸ்டர் ஞாயிறு ஆராதனையாக இருந்தது. அன்றைக்கு பாஸ்டர் நமக்கு தேவனுடைய வார்த்தையை தந்தார்கள். இந்த கடைசி வாரத்தில் மீண்டுமாக இந்த வசனத்திலிருந்து தியானித்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிற காரியங்கள் என்னென்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சொல்லுங்களேன். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், சொல்லுங்க. ஜீசஸா? அவங்க விரும்புகிற காரியம் அவங்களுக்கு கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். வேற அவங்க எல்லாருக்கும் எதுவுமே சந்தோஷமாகவே இல்லையா? சொல்லுங்கள், 1-2 பேர். செல்விஸ்டர் சொல்லுங்கள். வேற எது சந்தோஷமாக இருக்கும்? ஏசப்பா தான் சந்தோஷன்ட்டாங்க அம்மா ஒரே காலத்தில். சரி, வேற எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது? என்னப்பா சார் திடீர்னு இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு நீங்கள் பார்க்குறது போல் தெரிகிறது. ஸோ வீடு சந்தோஷத்தை தரலாம், ஒரு கார் வாங்கினா சந்தோஷம் கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும்போது சந்தோஷம் கிடைக்கும், எதிர்பாராத காரியங்கள் நமக்கு வாய்க்க பண்ணும்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒர்ஷிப்பில் பாடினது போல் காரியங்கள் வாய்க்க பண்ணும் பொழுது நமக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கும். இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது எல்லாம் எப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, முதலாவது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்போது தான் இது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சொன்னது எல்லாமே சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குமா? இது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. ஒரு வீடு வாங்கினா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் வீட்டில் சந்தோஷம் இருக்குமா? வீடு வாங்கும் பொழுது இருக்காது. அப்போது இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா சந்தோஷத்துக்கும் அடிப்படை எதுதான் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தான். குடும்ப உறவுகளில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது. நேற்று இந்த பகுதியிலிருந்து ரொம்ப நேரமாக நான் யோசித்து கொண்டு பிரசங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அதிலிருந்து தான் பிரசங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அதில் தேவனுடைய நடத்துதல் இல்லை. அப்போ என்னதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்று யோசிக்கும் போது தான் என்னுடைய கவனத்தை தேவன் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் திருப்பினார். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்போ உன்னுடைய குடும்பம் பற்றி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்போ நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் என்னவென்று சொன்னால் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள். அநேக நேரத்தில் உறவுகள் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள். யோசிச்சு பாருங்கள், உறவுகளே இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும்னு நினச்சிங்கன்னா நமக்கு நிறைய உறவு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு அது சந்தோஷம் இல்லாதது போல் தெரிகிறது. எந்த உறவுமே இல்லாத ஒரு மனிதனிடத்தில் போய் கேட்டால்தான் தெரியும் உறவுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு வெறுமையான வாழ்க்கை என்று சொல்லி.
உயிர் இல்லாத உடல் எப்படி இருக்குமோ அதே போல தான் உறவுகள் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கும். முட்டை பார்த்துருப்போம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு இல்லாமல் வெறும் ஓடு மட்டும் இருந்து என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு உறவுகள் நிறைய இருக்கும் பொழுது நமக்கு எரிச்சல் வரலாம், தொல்லையாக இருக்கலாம், டென்ஷன் ஆகலாம். இதெல்லாம் இருந்தாலும் அந்த உறவுகள் இல்லாத வாழ்க்கை யோசித்து பார்க்க முடியாத வாழ்க்கை. எல்லாருமே வீட்டில் சொல்லியிருப்பீங்க, உன்னை பெற்றதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், 2 எருமை மாட்டையாவது பெற்றிருக்கலாம் சொல்லியிருப்போம், நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பிள்ளைங்க இல்லாமல் இருந்துட முடியுமா? அவங்களால இருக்க முடியாது. பிள்ளைங்க இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது சில சமயத்தில் என்ன வரலாம், எரிச்சல் வரலாம், டென்ஷன் ஆகலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எது தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் கணவன் இல்லாமல் உங்கள் மனைவி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விட முடியுமா என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். அப்போ இந்த காலை நேரத்தில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய சந்தோஷம், குடும்பத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், அதனால் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய சமாதானத்தை குறித்தும் சந்தோஷத்தை குறித்தும் தான் இன்றைக்கி உங்கள் காலை நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவ்வப்பொழுது நான் குடும்பத்தை குறித்து பேசுவது உண்டு. ஆனாலும் இந்த காலை நேரத்தில் தேவன் திட்டமும் தெளிவுமாக என்னுடைய இருதயத்தில் நேற்று இடைப்பட்டதினால்தான் மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் குடும்பத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் உறவுகள் தான் என்று சொன்னால், அப்போ இந்த உறவுகளை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி அல்லது ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய என்னது, ஃபோன். உறவுகளை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஃபோன். ஃபஸ்ட் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்தாங்க, பாஸ்டர் நேற்று நைட்டு நாங்கள் எதுக்கு சண்டை போட்டோமோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டீங்க பாஸ்டர். அவர் கேட்குறாரு, நைட்டு எங்கள் ஒய்ஃப் எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா பாஸ்டர் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ அப்படி அல்ல, தேவன் நமக்கு அவ்வப்பொழுது தேவையான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அதனால் தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி எடுங்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த ஃபோன். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம். எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் பாஸ்டர். பொய் சொல்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ கை தூக்காதவங்களாம் தூக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் இல்லாத நபர்கள் இன்றைக்கி யாருமே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கிறோம். எவ்வளவு நேரம் நீங்கள் ஃபோனில் செலவு பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபோன் யூசேஜ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் அதுக்கு அடிமைகள் அல்ல. அல்லது வேலை சம்பந்தமாக அதிக நேரத்தை பயன்படுத்திங்கன்னா வேலை ஓகே. வேலை இல்லாமல் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண நேரத்தை எடுத்து பாருங்கள், அதிலே பார்க்க முடியும். உள்ளே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு முறை பிரசங்கத்தை சொல்லியே கொடுத்தேன் எப்படி பார்க்கணுன்ட்டு. ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் எடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நாம் இந்த ஃபோனில் சோஷியல் மீடியாவில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் குடும்பத்தோடு செலவிடுகிற நேரத்தை விட கண்டிப்பாக அது அதிகமாகத்தான் இருக்கும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன வாங்க வாசல் நாங்கள் அப்படி செலவிடலன்னு சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும் பெரும்பான்மையான குடும்பங்களில். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய நேரத்தை அதிகமாக விழுங்குகிற ஒன்று இந்த ஃபோன். அவங்க இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப், இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே எப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் அதை ஆஃப் பண்ணாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதற்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவோ, நீங்கள் எந்த மாதிரி வீடியோ இருந்தால் நீங்கள் திருப்பி பார்த்துட்டே இருப்பீங்களோ அதற்கு ஏற்றாற் போல தான் வரும். பார்த்துருக்கீங்களா? இப்போது கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த யூடியூப்பில் வர்றதெல்லாம் உங்கள் குழந்தை பிறக்கும்பொழுது எப்படி இருக்கணும், கருவில் இருக்கும்போது எப்படி தான் உங்களுக்கு தெரியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி தான் தெரியல, அந்த வீடியோஸ் தான் வருது. ஆட் எல்லாமே அதுக்கு என்னெல்லாம் வாங்கணும். அப்போது நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அந்தந்த காலகட்டத்தில் அதை நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறீங்களா, குட்டிச்சவராக போகிறீங்களா, அதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு எவ்வளோ நேரம் ஃபோனில் அவனை உட்கார வைக்க முடியுமோ அதுக்கு they will do their best ஃபோனில் உட்கார வைக்கிறதுக்கு. ஆனால் அது தெரியாமல் இன்றைக்கி அநேக பெண்களும்
வாலிப வயதில் பிள்ளைகளும் ஆண்களும் இந்த ஃபோனுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். அது ஆரம்பத்தில் நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா குடும்ப உறவுகளை கொஞ்சமாக கொன்றுவிடும். அது எப்போ தெரியும்னா ஒரு நேரம் வரும் பொழுது குடும்ப உறவில் ஒரு சந்தோஷம் இல்லாத வெறுமையை உணர்வோம். அப்போ தான் தெரியும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரே வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்று. அதனால் இந்த காலை நேரத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மே மந்த்து ஃபுல்லாக லீவ் இருக்கும், நிறைய டைம் கிடைக்கும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள், குடும்பமாக செலவிடுங்க, ஃபோனில் செலவிடாதீர்கள். நம்ம மைண்டில் வரனால சொல்கிறேன், லீவ் வருது, நிறைய வெக்கேஷன்லாம் போகணுன்னு ட்ரை பண்ணுவோம், அப்படி தானே? நிறைய இடத்துக்குலாம் போவீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா இடத்துக்கும் போகலாம். அது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன தான்? எதுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறீங்க? ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, வேறு எங்கெல்லாம் போவோம்? எனக்கு டக்குன்னு ஒன்று மைண்டில் வரமாட்டேங்குது. மேபி ஒரு ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போகலாம், ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போகலாம். அந்த மலையை பார்த்தோம், இந்த மலையை பார்த்தோம், இதெல்லாம் பார்க்கலாம். அது எல்லாமே எதுக்காகனா நீங்கள் 2 பேர் ஒருத்தர் பார்க்குறீங்களா, அதுதான் முக்கியம். கணவன் மனைவி ஒருத்தர் பார்க்காம மலையை பார்த்தாலும் அருவியை பார்த்தாலும் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எல்லாமே எதற்காக தானா குடும்ப உறவை பலப்படுத்துவதற்காக. அதெல்லாம் ஹோட்டல் போகிறீங்க, எதுக்கு ஹோட்டல் போகிறோம்? போய் சாப்பிட்றோம். இது எல்லாமே குடும்ப உறவுக்காக தான். ஆனால் அதையே மறந்து விட்டு நிறைய இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா எல்லாத்தையும் செய்து கொண்டு இருப்போம். அங்கே போய் உட்காந்து அப்பா ஒரு ஃபோனில் உட்காந்துருப்பார், அம்மா ஒரு ஃபோனை வச்சுருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு ஃபோனை வச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்போம். ஸ்டேட்டஸில் மட்டும் ஒன்றா இருக்கிறது போல் தெரியும், ஆனால் அங்கே சிச்சுவேஷனை பார்த்தா ஒன்றாவே இருக்க மாட்டோம். அதனால் இந்த நாட்களில் இந்த மே மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் குடும்ப உறவுகள் பலப்படுகிறதா, உங்கள் குடும்பத்தில் பலப்படுகிறதா, உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிடுகிறீர்களா? நிறைய அப்பாவுக்கு ஃபஸ்ட் ஏஜில் சொன்னேன், பிள்ளைங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னே சரியாக தெரியாது. நேரத்தில் விசிட்டிங் போகும்போது கேட்டோன்னா என்ன படிக்கிறான் பிரதர் அப்படின்னா 6th 7th அவன்கிட்ட கேட்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு பையன் என்ன கிளாஸ் படிக்கிறானே தெரியலை நிறைய நேரத்தில். அப்போது நம்ம பிள்ளைங்களோடு நேரம் செலவிடுங்க, உங்கள் பிள்ளைகளோடு. அதுவும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்களா, இதுதான் உங்களுக்கான நேரம், அவர்களோடு நேரம் செலவிட வேண்டும். ஸோ இந்த குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதனால் வருகிற சந்தோஷம்தான் மற்ற எல்லாவற்றிற்குமான வழி வாய்க்கால். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் உங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் கிடைச்சாலும் அது திருப்தியை தராது. ஏனென்றால் அடிப்படை அமைப்பு குடும்பம் தான். அப்போ இந்த குடும்பத்தில் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள், நான் அடிக்கடி சொல்கிற காரியங்களாம் இருக்கிற அரை மணி நேரத்தில் வேகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் ஆதாமை ஏவாளையும் படைக்கும் பொழுது தேவன் எப்படி படைக்கிறார் என்று பாருங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2 பொழுது தேவன் ஆதாமை படைத்து விட்ட பின்பு அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான மிக முக்கியமான தேவை என்ன என்பதை தேவன் பார்க்கிறார். 18வது வசனத்தை வாசிங்க ஒருவர். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவனுக்கு வேற ஏதாவது குறை இருந்துச்சு ஆதாமுக்கு? இல்லை, எல்லாமே இருந்தது. அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தந்திருந்தார். ஆனால் தேவன் பார்த்த ஒன்று, இது எல்லாவற்றையும் விட அவனுக்கு என்ன தேவை என்று சொன்னால், அவன் தனியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஏற்ற துணை தேவை என்பதை தேவன் பார்க்கிறார். அப்போ நிறைய நேரத்தில் தேவன் நமக்கு தருகிற வாழ்க்கையை நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். இல்லை, இது தேவன் உங்களுக்கு தேவை என்று சொல்லி, நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா குடும்பத்தை தருகிறார், கணவன் மனைவி உறவை தருகிறார், நமக்கு பிள்ளைகளை தேவன் தருகிறார், நமக்கு பெற்றோரை தேவன் தருகிறார். நிறைய பிள்ளைங்க பெற்றோர் செய்கிறதை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்கேயோ இருக்குது, பெற்றோர் செய்கிறது அவளுக்கு ஒரு பொருட்டாவே இருப்பது இல்லை. அப்போ முதலாவது நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவை, நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம்தான், முதலாவது நம்முடைய குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரமுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற குடும்பமாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் வளருகிற குடும்பமாக இருக்க வேண்டும்.
ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, எ ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர், அதுக்காக தெரியுமா, ஸ்டேஸ் டுகெதர். எந்த குடும்பம் இணைந்து ஜெபிக்கிறதோ அந்த குடும்பம் ஒன்றாக வாழும். ஏனென்றால் எதற்கு பாஸ்டர் நாங்கள் ஜெபிக்காமலே நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நிறைய பேர் தேவனை அறியாதவங்க சொல்லுகிறது உண்டு. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? குறை இல்லாத மனிதர்கள் இல்லை. நீங்கள் யாராவது குறை இல்லாமல் இருக்கிறீங்களா? இல்லை. நான் குறை இல்லாமல் இருக்கிறேன்னா இல்லை. இந்த குறைகள் எல்லாம் எங்கே தான் தெரியும் அப்படின்னா குடும்பத்தில் தான் தெரியும். அப்படி தானே? உங்கள் கணவருடைய குறைகள்லாம் என்னன்னு கேளுங்க, மனைவிக்கு தான் தெரியும். மனைவியுடைய குறையெல்லாம் என்னன்னு கேளுங்க, கணவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கு 2 பேரும் தேவ தூதர்களை போல தான் தெரிவாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் அவங்க காட்டுவாங்க. ஆனால் நம்ம யார் என்பது தெரிந்த நபர் யாருன்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி. அவர்களுக்கு தான் நம்முடைய உண்மையான முகம் தெரியும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகம் என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி கோபப்படுவோம், இது எல்லாம் தெரிந்தது யார் தான்னா குடும்பம் தான். நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் தான். எதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கை தேவை என்று சொல்லுகிறேன்னா, குறையுள்ள மனிதர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தேவ அன்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். தேவ அன்பு இருந்தால் மட்டும்தான். இல்லை என்று சொன்னால் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வாழலாம். ஆனால் உண்மையான குடும்பமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது தேவன் இல்லாத குடும்பத்தில் வாய்ப்பே கிடையாது. தேவன் இல்லாத குடும்பத்தில். அதனால் நம்ம என்ன செய்தாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் தேவனோடு இருக்கிற குடும்பமாக இருக்கணும். அது என் 3ல் வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ஆதாமோடு உழவார். நான் விசுவாசிக்கிறேன் ஆதாம் ஏவல் 2 பேரோட தான் உழாவே இருப்பார். ஆதாமோடு மட்டும் என்ன இருக்க மாட்டேன், உழாவே இருக்க மாட்டேன். அப்போது நான் தனிப்பட்ட முறையில் பல மணி நேரம் உட்காந்து ஜெபிப்பேன் பாஸ்டர், பல மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். ஆனால் ஃபேமிலியா, கணவன் மனைவியா அவர் கூட யார் உட்காந்து ஜெபம் பண்ணுவான்னா, நீங்கள் பல மணி நேரம் ஜெபிச்சதில் என்ன கிடையாது அப்படின்னா உங்கள் வீட்டு கூரையை கூட அது என்ன பண்ணியிருக்காது, தாண்டி இருக்காது. அவங்க ஒத்துழைக்கல, ஜெபிக்கிற நபர் இல்லை, ஜெபிக்க வரமாட்டாங்க, தேவனை பற்றி அறியாதவர்கள், அது வேறு கதை, அது வேறு. நான் அவர் கூட இருக்க மாட்டேன், அவர் கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டேன் நம்ம இருக்கிறோம்ல, அது வேறு. ஒருவேளை உங்கள் கணவர் தேவனை அறியாதவராக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவி தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் வேறு. நான் சொல்கிறது, கணவன் மனைவி 2 பேரும் சபைக்கு வருகிறீங்க, அது நம்ம சர்ச்சுக்கு வரீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபம் இல்லை என்று சொன்னால், நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஜான் மினிஸ் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லைங்கிறது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா மழை பெய்யும் போது தான் தெரியும், நமக்கு உள்ள நினையும், அப்போ தான் நமக்கு கூரை இல்லைங்கிற ஃபீல் கிடைக்கும். அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கிறது போல தெரியலாம் கூரை இல்லாத பொழுது. ஆனால் மழை பெய்யும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, கூரை இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதே போல் தான் வாழ்க்கை நார்மலாக இருக்கும்போது பிரச்சனையே இருக்காது, எல்லாமே நல்லா போகுது போலே இருக்கும், ஜெபம் இல்லை ஆனால் வாழ்க்கை நல்லாவே போகும். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஜெபம்தான் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும், ஜெபம்தான் அந்த சூழ்நிலைகளை சரிப்படுத்தும். கணவனும் மனைவியும் ஜெபிக்கிற நபராக இருந்தால்தான் அந்த குடும்பம் தேவ அன்பினால் நிறைந்திருக்க முடியும். அதனால தான் எப்போதுமே முதலாவது சொல்லுகிறது, உங்கள் குடும்பம் தேவ அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும், தேவ அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு தேவை அடிப்படை குடும்பமாக ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும், கணவன் மனைவியாக. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், அவர் ஒரு பாஸ்டர் தான். சில சமயங்கள் நாங்கள் ஏதாவது வெளியே மீட்டிங்ஸ்க்கோ கிளாஸுக்கோ போகும்பொழுது அவரும் நானும் போகணும் அப்படின்னா, நாங்கள் வெளியே தங்கியிருக்கும் பொழுதும் இரவு தூங்குவதற்கு முன்பதாக என்ன பண்ணுவார்னா, அவங்க ஒய்ஃபு கால் பண்ணுவார், அக்காவுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி 2 பேரும் ஃபோனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்பார்கள். எனக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ண மாட்டோம், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க மாட்டோம். ஆனால் வெளியே வந்தால் கூட இரவு தூங்குவதற்கு முன்பதாக கணவன் மனைவியாக 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து விட்டு தான் அவங்க நைட்டு தூங்குறாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்மளும் என்ன பண்ணலாம், அதை பண்ணலான்னு என்னுடைய இருதயத்தில் தோணுது. அதை உங்களுக்கும் சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் வெளியே போகும்போது என்ன செய்கிறீங்கிறத கூட விட்டுருங்க. வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் தேவை.
பாஸ்டர் இதுவரைக்கும் அதுக்கான சூழ்நிலையே இல்லை, இதுவரைக்கும் அப்படி ஜெபித்ததே இல்லைன்னா இன்றைக்கி இருந்து ஜெபிங்க, இன்னிலிருந்து ஜெபிங்க. ஏன்னா அது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கேட்காமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாட்டாலும் சும்மா சேர்ந்து இருங்க. ஒருவேளை ஒரு சில வீடுகளில் கணவன் ஜெபிக்கவே மாட்டார், ஜெபிக்கவே தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில வீடுகளில் மனைவி ஜெபிக்கிற நபராகவே இல்லாமல் இருக்கலாம். பரவாயில்ல, சேர்ந்து இருங்க. அந்த 10 நிமிஷம் சேர்ந்து இருங்க. பிள்ளைகளே கூப்பிட்டு உட்கார வைங்க. சிறு வயதிலிருந்தே பிள்ளைங்களையும் சேர்த்து உட்கார வைங்க. ஏனென்றால் அதுதான் குடும்பத்தினுடைய வேல்யூஸ் என்ன, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, இதையெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற இடம் எதுனா குடும்ப ஜெபந்தான். சர்ச்சில் பண்ணுற பிரசங்கள்லாம் ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு முதல் பிரசங்கம் யார் தான்? பெற்றோருடைய வாழ்க்கை தான் முதல் பிரசங்கம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பிள்ளைகள் எங்கே தான் கற்றுக்கொள்வார்கள்? வீட்டில் தான் கற்றுக்கொள்வார்கள். அப்பா அம்மாவை பார்த்து தான் கற்றுக்கொள்வார்கள். அப்போ நம்ம இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய எதிர்காலத்தில் ஜெபிப்பவர்களாக அவர் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் தயவு செய்து முயற்சி எடுங்கள், ஜெபிக்க முயற்சி எடுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு சந்தோஷத்திற்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய துணை வரவில்லையா, பிள்ளைகள் வரவில்லையா, பரவாயில்ல, நீங்களாவது உட்காந்து ஜெபிங்க. அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் நிறையா வீடுகளில் கணவர் ஜெபிக்க மாட்டார், ஆனால் மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் எனக்கு தெரியும். அவர் வரமாட்டேங்கிறார் பாஸ்டர், அதனால் நாங்கள் ஜெபிக்கலை, விட்டு விடக்கூடாது. இல்லை என் மனைவி வரமாட்டேங்கிறா, ஜெபிக்கலை, நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சேர்ந்து ஜெபிங்க, அவங்களும் வருவாங்க, காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய நேரத்தில் பாருங்கள், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நைட்டு ஜெபிச்சு தான் ஆகணும். தூங்கும் போது ஜெபிக்கும் போது சண்டை போட்டுட்டே ஜெபிக்க முடியுமா? நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ப்ரேயர் பண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர்கிட்ட போக முடியாது, மூஞ்சி தூக்கி வச்சு ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அப்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி என்ன பண்ணி தான் ஆகணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும் பொழுது சரியாகி தான் ஆகணும், இல்லைன்னா ஜெபிக்காமல் தூங்கணும். 2ல் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அப்போ இந்த ஜெபம் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளால் பிரச்சனையோடு இருக்க முடியாது, மன்னிப்பு கேட்டுருவோம். உங்கள் மேலே தப்பே இல்லாட்டாலும் ஜெபிக்க போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா மன்னிப்பு கேட்க வச்சிருவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகாத வரைக்கும் தான் மன்னிப்பு கேட்காமல் இருக்க முடியும். உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பே பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் தப்பு பண்ணி எல்லாம் செஞ்சாங்க, அப்படியே இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஆண்டவர் உங்களை அப்படி இருக்க விட மாட்டார், சரியாக தான் சொல்வார், உடனே சரியாக தான் சொல்வார். ஏன்னா அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக, தேவ சமூகத்தில் இருக்க குடும்பமாக இருக்கும் பொழுது அங்கே சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் ஒரு மனிதன் வேறு எங்கேயுமே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம முதலாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய குடும்பமாக இருக்க வேண்டும். அதை முயற்சி எடுங்கள், செயல்படுத்துங்கள், தேவன் நமக்கு கிருபை தரட்டும். அடுத்ததாக, இந்த குடும்பம் என்பது எல்லாமே நாம் நினைத்தது போல் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. யாராவது சொல்கிறீங்களா, நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஒரே மாதிரி தான் பாஸ் இருப்போம் எல்லாத்துலேயும், நான் என்ன யோசிக்கிறோன்னு அதை தான் அவரும் யோசிப்பார், நான் என்ன நினைக்கிறோன்னு என்னை மனைவியும் அதை தான் நினைப்பா. இருக்கவே இருக்காது, எந்த குடும்பத்திலும் அப்படி இருக்காது. நேற்று ஒரு வீடியோவில் பார்க்கும்பொழுது ஒரு கதை இப்படி சொல்கிறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பையன் சர்ச்சில் கேட்டானா பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் எல்லா மேரேஜிலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பாவையும் அந்த கணவனையும் மனைவியும் இணைத்து வைக்கும் பொழுது 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, கரங்களை பிடித்து ஒருவருக்கு ஒருவர் அந்த இதெல்லாம் சொல்லி வைக்கிறீங்க, எதுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு இப்படி கரங்களை பிடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரா, உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், நீ டிவியில் இந்த பாக்ஸிங்லாம் பார்த்துருக்கியான்னு கேட்டிருக்கிறார். பார்த்துருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாதி பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போவே. ஸோ இந்த பாக்ஸிங்லாம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாரான். ஃபஸ்ட்டு 2 பேரையும் இந்த ரெஃப்ரி என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லுவார். அதுக்கப்புறம் ரெஃப்ரி தள்ளி வந்துடுவார். 2 பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அதுதான்ப்பா நான் இன்றைக்கி சர்ச்சில் என்ன பண்ணி 2 பேரையும் கூப்பிட்டு கை பிடிச்சி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அதுதான் அப்படின்னு விளையாட்டாக சொன்னாராம். இது விளையாட்டாக சொன்னாலும் அதுதான் குடும்பம். குடும்பம் என்றால் எப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எந்த சண்டையுமே வராது பாஸ்டர், சண்டையே நாங்கள் போட்டதில்லை. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் குடும்பமாக இல்லை. கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணும், கல்யாண புதுசில் இருந்து நாட்களில் வந்து கொண்டு தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு சில
புரிந்து கொள்ளாத தன்மைகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வீட்டில் வாழ்ந்துருப்பீங்க, உங்கள் வீடு நீங்கள் நினச்ச மாதிரி இருந்திருக்கும், எல்லாமே நீங்கள் நினைத்தது போலவே எல்லாம் செஞ்சுருப்பீங்க, உங்கள் பணத்தை செலவழிப்பது நீங்கள் நினைத்தது போல் செஞ்சுருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனால் குடும்பம் என்று வந்தது போல் அப்படி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கணவர் தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸே எடுக்காத நபராக இருப்பார், மனைவிக்கு ட்ரெஸ் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும், அதுக்காக நான் எடுக்க மாட்டேன் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்படி எல்லா காரியங்களும், அதுக்காக எல்லா மனைவி வீட்டில் போய் ட்ரெஸ் வேணும் கேட்டுறாதீங்க, பாஸ்டரே சொல்லிட்டார் இன்றைக்கி சர்ச்சில்னு. அப்போது எல்லா காரியங்களும் நம்ம 2 பேரும் ஒன்றாக இருப்பது அல்ல. போன வாரம் பாஸ்டர் எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு சில நபர்கள் தங்கள் வேலையை முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் நம்ம அப்படி இருப்போம், அப்படி தானே, நமக்கு அந்த வேலையை முடித்தாதான் நமக்கு ரெஸ்ட் எடுக்க ஃப்ரீயாக இருக்கும். நான் அப்படிப்பட்ட நபர் தான். ஒரு சில நபர்கள் அவங்க ரிலாக்ஸ் ஆகாமல் வேலையவே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா செய்யவே மாட்டாங்க. நீங்கள் 2 கேட்டகரியில் எந்த கேட்டகரின்னு யோசிச்சு பாருங்களேன். அதுக்கடுத்தது சொல்லுது, இப்படிப்பட்ட நபர் அப்படிப்பட்ட நபர் இருப்பாங்க, கடைசியில் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு அந்த கோட் போட்டிருந்துச்சு. எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும். நான் எனக்கு வேலை முடிக்காமல் ரிலாக்ஸ் ஆகவே மாட்டேன், எனக்கு அது ரிலாக்ஸே ஃபீலே ஆகாது. ஒன்று செய்யணுமா, செஞ்சு முடித்தாதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். பாஸ்டர்மா அப்படி கிடையாது, ரிலாக்ஸாக இல்லாமல் அவங்க எதையும் செய்யவே மாட்டாங்க. அப்போது இப்படிப்பட்ட 2 பேர் ஒன்றா இருக்கும்போது வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம எல்லாருடைய வீடு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க. செக் விசில் வருதோ ஏசியா, அதை ஒன்று ஆஃப் பண்ணிடுறேன், ஏசி மட்டும். நம்ம ஒரு மாதிரி இருப்போம், அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, 2 பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருப்போம். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் குடும்பம் என்பது அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுலையும், ஒருத்தர் புரிந்து கொள்வதிலையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுக்கறதுலையும் அதில் தான் இருக்கிறது, அதில் தான் இருக்குது. அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியையோ உங்கள் கணவனையோ உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. நான் எப்போதுமே சொல்கிறது, எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற ஒரு காரணம் என்ன, தேவையான அளவு அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காத பொழுது நம்ம கண்டிப்பாக என்ன ஆகும்னா எரிச்சல் ஆகும். ஒரு கணவனுக்கு தேவையான அளவு அவர் உழைக்கிற உழைப்பிற்கு மனைவியிடத்துலேருந்து அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவருக்கு எரிச்சல் வரும். ஒரு மனைவிக்கு வீட்டில் குடும்பத்தை பார்க்கிறதுக்கு தேவையான அளவு அங்கீகாரம் கிடைக்கலன்னா மனைவிக்கு எரிச்சல் வரும். அதனால் என்ன பண்ணணும், பெற்றோர் பிள்ளைகளையும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அவ்வப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா பாராட்டணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக உங்கள் கணவனை எப்போ பாராட்டினீங்க? இன்னைக்கு காலைல பாராட்டினீங்களா? அவர் கிளம்பினோடனே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா அவர் அழகாக இருந்தால் தானே சொல்ல முடியுங்கிறீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு தந்த குடும்பம், நமக்கு தந்த கணவன், நமக்கு தந்த மனைவி, அவளை அவ்வப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கடைசியாக எப்போ அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னு. இந்த வாரத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பரவாயில்ல. இல்லை யோசிக்கவே முடியலன்னா நம்ம உறவு எந்த நிலைமையில் போய் கொண்டு இருக்கிறது, அவ்வப்பொழுது இதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம் 20 வருஷம் தாண்டிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா, பிள்ளைங்கள் எத்தனை வயது ஆனாலும் சரி, குடும்பத்தில் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி தானே, அது மாற போகிறது இல்லை. இப்போல்லாம் அவ்வளோ நாள் இல்லை, பாஸ்டர் 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷத்துலேயே குடும்பம் என்ன ஆயிடுதுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இல்லை, அப்படி எவ்வளோ நேரம் தான் பாஸ்டர் ஆணும் அவளும் பேசிகிட்டே இருக்கிறது, போர் அடிக்குது. நிறைய கணவன்மா சொல்லி கேட்டிருக்கிறோம், நிறைய மனைவியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேசுனா என்ன பண்ணுறாரு, போர் அடிக்குதுங்கிறாரு. ஒரு நபர் கூட போர் அடிக்காமல் வாழ பழகிறது தான் திருமண வாழ்க்கை. இல்லைன்னா நீங்கள் எத்தனை நபர்கிட்ட பேசினாலும் என்ன தான் ஆகும்னா ஒரு நாள் போர் அடிக்க தான் செய்யும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதனால் ஒரு நபரோடு எப்படி போர் அடிக்காமல் வாழ்க்கை ஃபுல்லாக வாழணுங்கிறது கற்றுக்கொள்ளணும். அதுதான் திருமண வாழ்க்கை. போர் அடிக்காது. போர் அடிக்காமல் நம்ம எப்படி குடும்பத்தில் வாழ முடியும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும், அக்செப்ட் பண்ண வேண்டிய இடத்துல அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்கும்பொழுது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமாக நம்மால் வர முடியும். அப்போது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் வேறுபாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணும். நிறைய வீட்டில் மனைவி நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, கணவர் எப்படி இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். இந்த மாதிரி எல்லா வித்தியாசங்களும் வேறுபாடுகள் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதிலையும் புரிந்து கொள்வதில் தான் குடும்பத்தினுடைய சந்தோஷம் இருக்குது. அடுத்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள முடிவுகள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் பார்க்குற பெரிய பிரச்சனை,
முடிவுகளை எடுப்பதில் 2 பேருடைய பங்கு இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு நாள் வரலனாலும் ஒரு நாள் வரும். கணவன் சில நேரத்தில் முடிவு எடுத்துருவார், மனைவிக்கு அதில் என்ன இருக்காது, விருப்பமே இருக்காது. வேறு வழி இல்லை, அவர் எடுத்துட்டாரு, அதனால் போனால் போகுதுன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக நீங்கள் செய்த செயல் உங்கள் மனைவிக்கு அதில் உடன்பாடு இருந்ததா? கடைசியாக மனைவி செய்த ஒரு செயல் உங்கள் கணவருக்கு அதில் உடன்பாடு இருந்ததா? உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கையை குறித்து முடிவெடுக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். நிறைய நேரத்தில் பெற்றோர் எடுக்கிற முடிவுகளில் பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறதே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என்ன பண்ணணும், பிள்ளைங்க வாழ்க்கையில் செஞ்சிடணும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்களே, என் பையனை என்ன பண்ணணும், டாக்டர் ஆக்கணும், ஃபஸ்ட்டு டாக்டர் ஆக்கணும்னு நினைப்போம். ஏன்னா நம்ம டாக்டராக முடிஞ்சிருக்காது, அதனால் நம்ம ஆசையை என்ன பண்ணியிருப்போம், பிள்ளைங்க மேலே திணிச்சு அவனை குத்துன்னு குத்தி கடைசியில் அவன் டாக்டர் ஆக மாட்டேன், நான் படிக்கவே வேண்டாம்னு என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். அதனால் நம்ம ஆசையெல்லாம் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதான்னு கேட்கணும். நான் படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள். பிடிக்காத என்ன பண்ணாதீங்க, படிக்க வைக்காதீங்க. அவங்களுக்கு அது உடன்பாடு இருக்கிறதா பாருங்கள், அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா, அதே நேரத்தில் உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்கிறதா, அதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாகும். ஏன்னா எங்கே 2 பேர் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே யார் இருப்பான்னா தேவன் இருப்பார். கணவன் மனைவி இடத்துல ஒரு மனம் இல்லாமல் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியோ தப்போ அங்கே தேவன் இருப்பாரானா ஒரு பெரிய கேள்வி தான், பெரிய கேள்வி. அதனால் நீங்கள் நிறைய நேரத்தில் இப்போ இருக்கிற ட்ரெண்டு நிறைய வீடு வாங்க நினச்சிட்டு இருப்போம். வீடு வாங்குவாங்க, கணவனுக்கு வீடு வாங்குங்கிற ஐடியாவே இருக்காது, மனைவிக்கு என்ன பண்ணணும் வீடு வாங்குற ஐடியா இருக்கும். கணவர்கிட்ட கேட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு அதெல்லாம் இப்போ எனக்கு ஐடியாவே இல்லைம்பார். இல்லை மனைவிக்கு ஐடியாவே இருக்காது, ஆனால் கணவர் வாங்கணும் ஒத்த காலில் நிற்பார். இல்லை, முதலாவது நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு எது தேவை என்று கணவன் மனைவி சேர்ந்து பேசணும். எப்போ பேசுறது பாஸ்டர், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, ஜெபத்துக்கு முன்னாடி பேசிட்டு அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம் ஃபஸ்ட்டே சொன்னது. நமக்கு தான் குடும்ப ஜெபமே கிடையாது, அப்புறம் எங்கே உட்காந்து பேசுகிறது, சண்டை போடுறதுக்கு நமக்கு நேரம் சரியாயிடும். அப்போ 2 பேரும் சேர்ந்து பேசணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், அவங்க எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறோம், குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறோம். நிறைய நேரத்தில் ஆண்கள் மனதில் இருக்கிறத ஷேர் பண்ணவே இல்லை. அதனால தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக அதுதான். ஏன்னா அவங்க மனதில் இருப்பதை கேட்பதற்கு பெண்கள் தயாராக இல்லை. அதுக்கு முன்னாடி ஏன் அந்த ரீசன் அந்த இடத்துக்கு வருதுன்னா பெண்களுடைய உணர்வுகளை ஆண்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதனால் பெண்கள் அவங்கள புரிஞ்சுக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான், இவங்க அவங்கள புரிஞ்சுக்க தயாராக இல்லை, அவங்க இவங்கள புரிந்து கொள்ள தயாராக இல்லை. கடைசி எங்கே வரும், இவர் கத்துவார் அவங்க அழுவாங்க, இல்லை அவங்க கத்துவாங்க இவர் கத்துவார், இதில் போய் முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க உங்கள் மனைவி அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே நிறைய ஆண்கள் சொல்லியிருப்பாங்க, ஏய் அழாமல் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சும்மா அழுதுகிட்டே இருக்க, சொல்லியிருக்கீங்களா இல்லையா, சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க எதுக்கு அழுறாங்க, அழுகிறதுக்கு பின்னாடி உள்ள உணர்வு என்ன, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வுகளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அங்கே எரிச்சல் வராது. அவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், எதுக்காக இதை செய்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் டென்ஷனாகி கத்துறாங்களா வீட்டில் உங்கள் மனைவி, டென்ஷனாகி கத்துறது வெளியே தெரியுது, ஆனால் எதற்காக அதை செய்கிறார்கள், எதனால் அவங்க அப்படி ட்ரிகர் ஆகுறாங்க, அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவர் வீட்டுக்கு வராரு, டென்ஷனாக இருக்கார், எரிச்சலாக இருக்கிறாரா, புரிந்து கொள்ளுங்கள் எதனால் அவர் இப்படி இருக்கிறாரு. அவர் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கா, ஏதாவது டென்ஷனில் இருக்கிறாரா, வேறு எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, குடும்பத்தை குறித்து யோசிக்கிறாரா, பணத்தை குறித்து யோசிக்கிறாரா, எதை குறித்து யோசிக்கிறார். பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, பொருளாதாரத்தில் உங்கள் கணவனுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். உதவியான வேலைக்கு போயின்னு இல்லை, கவலைப்படாதீங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அது ஆண்கள் எதிர்பார்க்குற ஒன்று, ஆனால் வெளிப்படையாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நம்ம இருக்கிறோம், நீங்கள் மட்டும் பொருளாதாரத்தை பார்க்கல, நானும் என்ன பண்ணுறேன் உங்கள் கூட தான் இருக்கிறேன், நம்ம சேர்ந்து பார்த்து கொள்ளலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற எண்ணத்தை பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமானது உங்கள் நேரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நிறைய குடும்பங்களில் பிரச்சனை ஃபினான்ஸ் அண்ட் டைம், இதுதான் அடிப்படையான பிரச்சனை. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், நிறைய சண்டை காரணம் ஃபினான்ஸ் அண்ட் டைமாக தான் இருக்குது. ஃபினான்ஸில் நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். டைமில் ஆண்கள் பெண்களுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும்.
எவ்வளோ நேரம் நம்ம ஃபோனில் கொடுக்குறோன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தை நீங்கள் உங்கள் மனைவி கொடுத்தா போதும், உங்கள் பிள்ளைகள் கொடுத்தா போதும், வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் டைம் கொடுக்கவே வேண்டாம். அதனால் இதில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுலேருந்து ஆரம்பிக்கும். கணவன் மனதில் என்ன இருக்குது? நிறைய ஆண்கள் ரீசெண்டாக கூட நான் ஒரு சபையில் சொல்லியிருந்தேன், அவர் பிஸ்னஸில் நிறைய கடன் வாங்கி கடன் மேலே கடன், ஒய்ஃப்டையும் சொல்லலை, வீட்லேயும் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்போ தான் எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்குது? முன்னாடியாவது யாரையாவது கிட்டே போகணும், யார்கிட்டையாவது போய் கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட, எப்படியாவது வெளியே தெரிஞ்சிடும், மனைவிக்கு தெரிஞ்சிடும். இப்போ தான் யாருக்குமே தெரியாது. பட்டன் தட்டினோன்னு என்ன கிடச்சிருது? நமக்கு கடன் கிடச்சிருது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதில் நம்ம கெட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு பாடி எடுத்துருவாங்க. அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, ஆனால் தட்டினோடனே கிடச்சிருது. சரி, மனைவிட்ட சொல்ல வேண்டாம், வீட்டில் சொல்ல வேண்டாம், கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லாமலே இருந்து ஒருத்தர் சூசைடே பண்ணிட்டார், தெரிஞ்ச ஒரு நபர். கடைசி என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக கடன் வாங்கினதை பிஸ்னஸில் அவரால் கொடுக்க முடியல, பிஸ்னஸில் லாஸ் மேலே லாஸ், கடனை கொடுக்க முடியல, சூசைட் பண்ணிட்டார். தெரியல, ஒருவேளை அவங்க மனைவி சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா காப்பாற்றிருக்க முடியுமோ எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கான வாய்ப்பை அதுக்காக எல்லா ஆண்களும் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும். அது முத்தின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இதில் சரியாக இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் கணவர் எப்படி இருக்கிறார், பொருளாதாரத்தை எப்படி கையாளுகிறார் கேளுங்க. நிறைய ஆண்கள் சொல்லாத காரணம், சொன்னால் மனைவிகள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. நிறைய காரியத்தை நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு அதனால நிறைய ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டில் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஃபினான்ஸில் ஓப்பன் மைண்டடாக உங்கள் கணவனுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க, உங்கள் கணவனோடு கூட. அதே போல் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற நேரம் நீங்கள் கொடுக்குற பணத்தை விட பெரியது. பாஸ்டர், அவளுக்கு நான் சாரீ வாங்கி கொடுத்தேன், இப்போ தான் வீட்டுக்கு டிவி வாங்கி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தீங்க, நேரத்தை கொடுத்தீங்களா? உங்கள் நேரத்தை அவங்க கூட இருந்தீங்களா? அதுதான் முக்கியம். நீங்கள் இது எதையுமே கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவங்களோட நேரம் செலவழித்தால் போதும். அதை விட பெரியது அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்களுக்கு மற்ற எல்லாம் கொடுக்க முடியும், ஏன்னா அதெல்லாம் ஈஸி. ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது ஈஸி. கூட போய் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணாதுன்னா முடியாது. உங்கள் நேரத்தை அவர்களுக்கு கொடுங்க. பெண்கள் பொருளாதாரத்தில் ஆண்களுக்கு உதவியாக இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. ஆண்கள் பெண்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவியாக சப்போர்ட்டிவாக இருங்க. வாய்ப்பு இருக்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களை குடும்பமாக உட்காந்து வாசிங்க. அவ்வப்பொழுது 1 கொரிந்தியர் 13 குடும்பமாக உட்காந்து வாசிங்க, கணவன் மனைவியா. அன்பு என்னெல்லாம் செய்யும், அன்பு என்னெல்லாம் செய்யாது வாசிங்க. அதை உங்கள் குடும்பத்தில் அதை செயல்படுத்த முயற்சி எடுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அது பொறாமை கொள்ளாது, சினம் அடையாது. இதெல்லாம் வாசிங்க. இதெல்லாம் அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் இருக்குதா யோசிச்சு பாருங்கள். எபேசியர் 5:22 33 வரை உள்ள காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பேசேஜ், கணவன் மனைவி உறவை குறித்து. அதை குறித்து வாசிங்க. அதே போல் நம்முடைய குடும்பம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள், செயல்படுத்துங்க. இது எல்லாமே ஒரு நபரை வைத்து வருவதில்லை, 2 பேரும் சேரும் பொழுது. அதனால தான் உங்களுக்கு சொல்ல, 2 பேரும் நீங்கள் அப்படிப்பட்ட உறவில் வளர்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஒரு வாசிங்க. எபேசியர் 6:1-2. போதும், நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை, பிள்ளைகளை வளர்ப்பதில் பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம். 2 காரியத்தை பவுல் சொல்கிறார். 1, பெற்றோருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இன்னொன்று என்ன சொல்லுகிறார், பெற்றோரை கனம் பண்ணணும். கீழ்ப்படுகிறதும் கனம் பண்ணுறதும் ஒன்றா? கீழ்ப்படுகிறதும் அவர்களை கனப்படுத்துவதும் ஒன்றா? ஒரே காரியமானு கேட்குறேன். இல்லை, 2 ஒன்று கிடையாது. கீழ்ப்படிவது என்பது அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்கிறது. அதில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்திற்கு முரணான காரியங்களை அவங்க நமக்கு செய்ய சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய காரியங்களை குறித்ததான தெளிவு உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு அதை குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனைன்னா 2-3 வசனம், உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணணும் அப்படின்னா கனம் பண்ணணும். அதில் ஆண்டவர் எதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்குள் கனம் பண்ணு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா தகப்பனையும் தாயையும்
எல்லா பிள்ளைங்களும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? சவுண்டே வரலையே டேனி, என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோம், ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அம்மாவையும் அப்பாவையும் என்ன பண்ணிடுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க ஈஸியாக. நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. தகப்பனையும் தாய் என்ன பண்ணணும் அப்படின்னா கனம் பண்ணணும். ஏன்னா கீழ்ப்படிறது கர்த்தருக்குள் கீழ்ப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். கனம் பண்ணுறது அப்படி கிடையாது. அவங்க சொல்கிறது நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, கனம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம எல்லாருக்கும் தான், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நான்லாம் சின்ன வயசில் வளரும் பொழுது ஃபஸ்ட் வயசில் சொன்னேன், எங்கள் அப்பா செய்கிற நிறைய காரியங்கள் கோபமாக வரும். அப்படி தானே? நமக்கு கோபமாக வரும். டீனேஜ் வரும்பொழுது நமக்கு எரிச்சலாக வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப ஏன் இப்படி கட்டுப்படுத்துகிறாங்கன்னு இப்படி ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாயில் வார்த்தையே வராது, எதிர்த்து ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் யோசிச்சு வைப்போம், நம்ம எதாவது சொன்னாங்கன்னா இன்றைக்கி நம்ம பதிலுக்கு என்ன பண்ணிடணும், ஏதாவது சொல்லிடலாம் யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஆனால் வரும்பொழுது நம்ம வாயில் ஒன்றுமே வராது. அம்மாட்டெலாம் சொல்லுவோம், ஏன் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்போம். ஆனால் நேரில் பார்த்தா நம்ம வாயில் ஒன்றுமே வராது. நல்ல வேலை, அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை நம்ம எதிர்த்து பேசி பழகிட்டோம்னா அது அப்படி நடைமுறை ஆயிடும், வழக்கமாகிவிடும். அதனால் பிள்ளைங்க ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பெற்றோரை எதிர்த்து பேசுவதற்கான உரிமை ஒரு நாளும் கிடையாது. இன்றைக்கி இல்லை, டீனேஜில் இல்லை, வாழ்க்கை முழுவதும் நமக்கு கிடையவே கிடையாது. அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒத்து வரலையா, ஏற்றுக்கொள்ள முடியலையா, ஓகே, ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் தான் திருப்பி சொல்லிட்டேன், நீங்கள் அவர்களை கனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அப்பா சொல்கிறதையோ அம்மா சொல்கிறதையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணலாம். அதுக்காக கனவீனப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அவளை கனப்படுத்தி கொண்டே அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம இருக்க முடியும். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ், அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படின்னாலும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதற்கு இன்றைக்கி நாம் தயாராக இல்லை. அப்படி அல்ல. ஒரு நாள் நம்ம பெற்றோரை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கனவீனப்படுத்தக்கூடாது. அது எத்தனை வயசானாலும் சரி. நிறைய பேர் வயசு ஆக ஆக நம்ம ரொம்ப அவங்கள இதாக ட்ரீட் பண்ணுவோம் பெற்றோரை. அப்படி அல்ல, எப்பொழுதும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல. முக்கியமாக டீனேஜில் சிறு வயதில் வளரும் பொழுது அம்மானா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிப்போம், ஸ்பேஸ் எடுத்துப்போம், கொஞ்சம் எதிர்த்து பேசிப்போம். இல்லை, அது பழகியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை சரிப்படுத்திக் கொள்ளணும். பெற்றோர் சொல்லுவதற்கு முழுமையாக அவளுக்கு கனப்படுத்த நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் பெற்றோரை கனப்படுத்தவில்லை என்றால் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா. இன்றைக்கி நிறைய பேர், ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும், எனக்கு இந்த பலவீனங்கள் மாறணும், இப்படிலாம் ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஆல்ரெடி அதுக்கு பதில் சொல்லிட்டார். உங்கள் அப்பாவை அம்மாவை கனம் பண்ணாமல் இருக்கிறியா, அதை போய் பண்ணு, இது என்னாகும், சரியாயிரு. பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, உனக்கு நன்மை உண்டாக இருக்கணுமா, கனம் பண்ணு, பெற்றோரை கனம் பண்ணு. மேபி அவங்க கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. இல்லை உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு கிறிஸ்தவத்தை குறித்தான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், கனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நேற்று யோசிக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கீழ்ப்படியணும் பெற்றோர். அதே நேரத்தில் பெற்றோரும் மனதில் வைத்துக்கொள்ள நிறைய வீடுகளில் பெற்றோரும் தவறு செய்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்தலாம், தவறு இல்லை. 10 வயது வரை கட்டுப்படுத்தலாம், 12 வயது வரை கட்டுப்படுத்தலாம். நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தி செய்ய வைக்கலாம். 12 வயது வரைக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ கட்டுப்படுத்தி செய்ய வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 13 வயதுக்கு வர்றாங்க, டீனேஜுக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் சொல்கிறத செய்யலாம், ஆனால் அவங்களுக்கு அது என்னங்கிறது புரியணும். புரியாமல் செஞ்சாங்கன்னா அது அகெயின் நீங்கள் கட்டுப்படுத்துகிற வாழ்க்கையை மாறிவிடும். 13 வயதுக்கு வரும்பொழுது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது, நீங்கள் செய்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைத்து அவங்களே முடிவெடுக்க வைக்க வேண்டும். முயற்சி எடுத்து புரிய வைக்கணும், புரிய வைத்து முடிவெடுக்க வைக்கணும். அதே 19 வயசு தாண்டிடுச்சா நீங்கள் முடிவே எடுக்கக்கூடாது, அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க தான் முடிவெடுக்கணும். நீங்கள் உதவி வேணால் செய்யலாம். ஆனால் நிறையா வீட்டில் 25 வயசானாலும் அம்மா சொல்கிறத தாண்டி பையன் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பையன் என்ன பண்ணணும். 25 வயசானாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, அம்மா சொல்கிறத என்ன பண்ணணும்,
கேட்கணும். இல்லை, 19 வயசு ஆயிடுச்சா அவங்க வாழ்க்கையின் முடிவுகளை அவர்கள் தான் எடுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா கணவன் மனைவி தான் முடிவு எடுக்கணும். நம்முடைய வேலை அங்கே கிடையாது. அப்போது 13லேருந்து 19 வயசு இருக்காங்களா, நீங்கள் உதவி செய்யுங்க முடிவெடுக்க, நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது அவர்களே. ஏன்னா எப்போ கட்டுப்படுத்த முயலுகிறோமோ அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடும், பிள்ளைகளுக்கு நம்ம மீது. ஸோ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் எழுதி வச்சுருக்கிறேன், நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதில்ல, டீனேஜ் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணதில்ல, எல்லாவற்றிலும் தேவனை மையமாக வைத்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை நடத்துவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த உறவாக இருந்தாலும் தேவனால் சரி பண்ண முடியாத உறவு என்று இந்த உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. மேபி உங்கள் குடும்பத்திலேயோ உறவினர்களிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலேயோ உங்கள் உறவுகள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, தேவனால் சுகப்படுத்த முடியாத உறவு என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கணவனோட சண்டை போட்டு தனியாக இருந்திருக்கலாம், பிள்ளைகளோட சண்டை போட்டு தனியாக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் எங்கே தான் இருக்கிறார், உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தவர்களாக ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உறவுகளில் நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்ப உறவுகளில் நாங்கள் கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய உறவுகள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களுடைய குடும்ப உறவுகளை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக. உறவுகளில் தேவன் கிரியை செய்வதற்கு விட்டு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைக்கலையா, ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுங்க, ஜெபியுங்கள் அவர்களுக்காக. உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையா, ஜெபியுங்கள் தேவனிடத்தில் அவர்களுக்காக. உங்கள் கணவன் உங்களோடு கூட ஒத்துழைக்கலையா, ஜெபியுங்கள். உங்கள் மனைவி உங்களோடு கூட ஒத்துழைக்கவில்லையா, ஜெபியுங்கள். ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. ஏன்னா அவரால் சுகப்படுத்த முடியாத உறவு என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், திருப்பி விடுகிற தேவன் அவர். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்பி விடுகிறார் அவர். இருதயத்தில் கிரியை செய்வதற்கு தேவனால் மட்டுமே முடியும். அவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கி நீ சிருஷ்டித்தீ சீர்படுத்தி நீ மீட்டி புதிதாக்கி நீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவுகளின் எல்லா சூழ்நிலையிலும் நான் கலங்கிற நேரங்களிலெல்லாம் எங்கள் கூட இருக்கிறவர். எங்கள் உறவுகளை சுகப்படுத்துங்க, பிரிந்திருக்கிற உறவுகளை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்திற்கு எங்கள் உறவுகளை தருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கடைசியாக ஒரே ஒரு முறை சொல்லி முடிப்போமா? எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உங்களுடைய உறவுகளில் சோதனையின் சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம், புடமிடப்படுகிற அனுபவத்தில் இருக்கலாம், உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர்
உங்களுடைய உறவுகளை பலப்படுத்த சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து புதிதான காரியங்களை எங்கள் குடும்பங்களில் செய்ய போதுமானவர். ஆண்டவரே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் குடும்பங்களில் உங்களுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த நாளில் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உமது கிருபையின் கரத்திலேயே தாழ்த்தி தருகிறோம். அப்பா, அந்த நாட்கள் நடக்கிற விபிஎஸ்க்காக ஜெபிக்கிறோம். அந்த விபிஎஸ் நாட்கள் முழுவதும் நாங்கள் ஒரு மனதோடு அதற்கென்று வேலை செய்யவும், ஆண்டவரே, அந்த நாட்கள் அநேக பிள்ளைகளை கர்த்தரிடமாக திருப்பவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை முழுவதுமாக உங்கள் திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. ஆமென். நம்முடைய